வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் வடிவியல் தலைப்பில் சுற்றளவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை தான் பார்க்கவிருக்கின்றோம். சுற்றளவின் கணக்கிடும் முறையை பார்ப்பதற்கு முன்பு சுற்றளவு என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். சுற்றளவு என்பது வெளிப்புற பக்கங்களின் கூட்டுத்தொகையாகும். உதாரணத்துக்கு ஒரு செவ்வகமோ அல்லது ஒரு சதுரமோ இருக்கு என்றால் அந்த சதுரம் அல்லது செவ்வகத்தின் வெளிப்பக்கங்களின் கோடுகளின் அளவு நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம கூட்டி அதனுடைய மொத்த தொகையை கூறுவதுதான் சுற்றளவு எனப்படுகின்றது. சுற்றளவுனா அதை சுற்றி எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதை ரொம்ப ஆழமா அதோடைய உள்ளுக்குள்ள எண்ணிக்கை எவ்வளவு, அதோடைய கோணங்கள் எவ்வளவு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதை சுற்றி ஒரு மேலோட்டமாக சுற்றி பார்த்தால் போதும். பார்த்து அதனுடைய கூட்டுத்தொகையை கூறினால் மட்டும் போதும். இப்ப பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு இங்க ஒரு செவ்வகம் இருக்கு. இப்படி ஒரு செவ்வகமோ அல்லது எந்த வடிவம் வந்தாலும் உங்களுக்கு சுற்றளவுன்னு கேக்குறாங்க அப்படின்னா முதல்ல இந்த வடிவத்தின் முனைகளுக்கு பெயரிடுங்க. முனைகள் அப்படின்னா என்னன்னு தெரியும் தானே? இந்த பகுதி, இந்த கூர்மையாக இருக்கும் ஓரப்பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். கூர்மையாக இருக்கும் இந்த முனைப்பகுதி, இந்த முனைகளுக்கு பெயரிடுங்க. இந்த முனைகளுக்கு பெயரிட வேண்டும்னா அழகான தமிழ் பெயர், கேட்பதற்கு இனிமையான பெயர் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க நீட்டெல்லாம் எழுதுறது கிடையாது. பெயரிடுங்கன்னா ஒரே எழுத்துல இந்த பெயர்கள் இருக்கணும். அப்ப இங்க ஆசிரியர் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா ஆல்பபெட் எடுத்திருக்கேன். A B C D. இந்த முனைகளுக்கெல்லாம் பெயரிட்டேன். முனைகளுக்கெல்லாம் பெயரிட்ட பிறகு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலியான இடங்கள் இருக்குல்ல, காலியான இடங்கள்னா அளவைகள் எழுதப்படாத இடங்களுக்கு முதல் அளவைகள் எழுதுங்க. சில இருந்து டிக்கான அளவைகள் இங்க காணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்க அவங்க ஏற்கனவே நமக்கு சமக்கோடு கொடுத்துட்டாங்க. சமக்கோடு கொடுத்துட்டாங்கன்னா மேல இருக்கிற அளவையும் இங்க கீழே இருக்கிற அளவையும் சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க நீங்க 12 சென்டிமீட்டர்னு எழுதிக்குங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டி ல இருந்து ஏ அளவு நமக்கு கொடுக்கல. ஆனா எப்பொழுதுமே செவ்வகத்தோடைய அளவு எப்படி இருக்கும்னா வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். அப்போ சி ல இருந்து பி நமக்கு 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப இங்கேயும் நமக்கு 3 சென்டிமீட்டர் தான் வரும். அப்ப இங்கேயும் 3 சென்டிமீட்டர் எழுதிங்க. இது எழுதிட்டீங்களா? இப்போ இதை கணக்கிடும் சூத்திரத்தை நம்ம எழுதணும். ஓகே, முதல்ல இதுக்கு 2 உத்தி முறைகள் இருக்கு. நம்ம முதல் உத்தி முறை முதல் பார்க்கலாம். A ல இருந்து B, அதனுடைய பெயர்கள் தான் நம்ம அடையாளம் போட்டு கொடுக்கோம். இங்க B ல இருந்து C, C ல இருந்து D, D ல இருந்து A. ஓகே, நம்ம இதோடைய பெயர்களை எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த பெயர்களை நீங்க அளவையாக மாற்றுங்க. ஓகே, A ல இருந்து நீங்க B பாருங்க. A ல இருந்து B எவ்வளவு? 12. அப்ப 12 எழுதுங்க. அடுத்தது B ல இருந்து C பாருங்க. இங்க B ல இருந்து C எழுதிட்டீங்களா? B ல இருந்து C பாருங்க 3 சென்டிமீட்டர். அடுத்தது C ல இருந்து D பாருங்க 12 சென்டிமீட்டர். அப்போ C ல இருந்து D க்கு 12 சென்டிமீட்டர் எழுதிடுங்க. அடுத்தது D ல இருந்து A பாருங்க. D ல இருந்து A நம்ம பார்த்தோம்னா நமக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ 3 சென்டிமீட்டர் நீங்க எழுதிடுங்க. இப்ப எழுதிட்டீங்கன்னா இதை மொத்தமாக கூட்டுங்க. நமக்கு மொத்த தொகை 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த செவ்வகத்துடைய சுற்றளவு 30 சென்டிமீட்டர் ஆகும். ஏன் ஆசிரியர் உங்களைய இங்க பெயரிட்டு அந்த பெயருக்கான தூரத்தை அல்லது இந்த பெயர்களை இணைத்தீங்க நான் எழுத சொல்லணும்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். நீங்க இங்க பெயர் எழுதல அப்படின்னா சில நேரத்துல அளவைகளை எழுதாமல் விடுபடக்கூடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் ஆசிரியர் உங்களை முதல்ல இந்த மாதிரி எழுதிக்க சொல்றேன். உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்தது நம்ம உத்தி 2 பார்க்கலாம். உத்தி 2ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா இங்க 12 சென்டிமீட்டர் அளவு இருக்கு தானே,
இந்த 12 சென்டிமீட்டர் அளவையை கொண்ட கோடுகள் எத்தனை இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணணும். இங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு 2 தான் இருக்கும். இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இந்த 2 கோடு தான் 12 சென்டிமீட்டர் அளவையை கொண்டது. அப்போ இங்க நம்ம என்ன எழுதிக்கணும்னா 12 பெருக்கல் 2 எழுதிக்கணும். அடுத்தது பாருங்க, 3 சென்டிமீட்டர் கொண்ட கோடுகள் எத்தனை இருக்குன்னு. இங்க D ல இருந்து A ஒண்ணு இருக்கு, C ல இருந்து B ஒண்ணு, மன்னிக்கோங்க B ல இருந்து C ஒண்ணு இருக்கு. இப்ப அதை நீங்க எழுதிக்கங்க. 3 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 எழுதிக்கங்க. இப்போ இதுக்கு தீர்வு காணுங்க. 12 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 24 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 அளவுகளையும் கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த செவ்வகத்துடைய சுற்றளவு கிடைக்கும் 30 சென்டிமீட்டர். இந்த உத்தி முறைகள்ல உத்தி 1 தான் பயன்படுத்தணும், உத்தி 2 தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு விதியும் கிடையாது. உங்களுக்கு எது சுலபம் அல்லது கேட்கப்படும் கேள்விகளுக்கு எது சரியாக அமையுமோ அந்த உத்தி முறையை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க. ஓகே, இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தது ஒரே ஒரு வடிவம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 வடிவங்கள் இணைந்து இருக்குது. இதை நம்ம இரு பரிமாண வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரு பரிமாண வடிவம்னா என்னன்னா 2D அப்படின்னு சொல்லுவோம். 2D தான் இரு பரிமாண வடிவங்கள். ஓகே, இங்கேயும் சுற்றளவு அவங்க கேட்டாங்கன்னா முதல்ல ஆசிரியர் சொன்னது போலதான் முதல்ல முனைகளுக்கு பெயர் இட்டுக்குங்க. இந்த முனைகளுக்கெல்லாம் முதல்ல பெயர் கொடுத்துருங்க. பெயர் போட்டுறதுதான். பெயர் போட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும்னா காலியான இடங்கள்ல அளவைகளை நிரப்பணும். காலியான இடங்கள் எங்கன்னு நம்ம பார்ப்போம். A ல இருந்து B க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா B ல இருந்து C க்கும் கொடுத்துட்டாங்க. C ல இருந்து D க்கும் அளவை கொடுத்துட்டாங்க. இப்ப D ல இருந்து E அளவை இல்ல. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த சமக்கோடு பாருங்க. அப்ப நான் 8 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 8 சென்டிமீட்டர். இங்கேயும் நீங்க 8 சென்டிமீட்டர்னு எழுதுங்க. அடுத்தது E ல இருந்து A பாருங்க. E ல இருந்து A நம்ம பார்த்தோம்னா 8. E ல இருந்து நமக்கு A க்கு வந்து 8 சென்டிமீட்டர் தான் வரும். எழுதியாச்சா? இப்போ கீழே இந்த 2 பேர்களையும் இணைத்து எழுதுங்க. AB கூட்டல் BC கூட்டல் CD கூட்டல் DE கூட்டல் EA. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் DB இணை எழுதியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த DB உட்புறத்தில இருக்கு, அதனால நம்ம எழுத வேணாம். நமக்கு சுற்றளவுனா வெளிப்புறத்தை மட்டும்தான் எழுதணும். அதனால தயவு செய்து இந்த உட்புறத்தை இந்த கணக்குல சேர்க்காதீங்க. இப்போ இந்த பெயர்களை அளவைக்கு மாற்றுங்க. AB 8 சென்டிமீட்டர், BC 5 சென்டிமீட்டர், CD 5 சென்டிமீட்டர், DE 8 சென்டிமீட்டர், EA 8 சென்டிமீட்டர். இப்போ மொத்தமா நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 34 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்ப இந்த இரு பரிமாண வடிவத்தின் சுற்றளவு 34 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம ஒரு கேள்வி பார்க்கலாம் மாணவர்களே. சரி, இந்த கேள்வியை ஆசிரியருடன் சேர்ந்து நீங்களும் செய்து பாருங்க. இது ஒரு பயிற்சியா நீங்க செய்யுங்க. கேள்வி என்னன்னா நீல நிறத்தில் இருக்கும் பாகத்தின் சுற்றளவை கணக்கிட சொல்றாங்க. நீல நிறத்துல இருக்கிற பாகத்தோட சுற்றளவை கணக்கிடும் போது நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு வேண்டியது இது மட்டும்தான். இந்த மஞ்சள் நிறம் நமக்கு வேணாம். முதல்ல நீங்க என்ன செய்துக்குங்க, பெயரிட்டுக்குங்க. சுற்றளவுனாலே முதல் பெயரிட்டுக்கணும். பெயரிட்டுக்குங்க. பெயரிட்டுட்டோம். இப்ப அடுத்து இந்த மஞ்சள் நிறம் நமக்கு வேணாம். ஏன்னா அவங்க கேட்டது நீல நிற பாகம் மட்டும்தான். இப்ப மஞ்சள் நிறத்தை நம்ம வெளியாக்கிடணும். மஞ்சள் நிறத்தை வெளியாக்கிட்டா இந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வரையணும். இந்த மஞ்சள் நிறத்தை வெளியாக்கிட்டு மீண்டும் இந்த வடிவத்தை நீங்க வரைங்க. அப்ப மஞ்சள் நிறத்தை வெளியாக்கிட்டு வடிவத்தை வரைந்தால் இந்த வடிவம் நமக்கு இப்படிதான் கிடைக்கும்.
இந்த பகுதி தான் நமக்கு கிடைக்கும். இங்கேயும் பெயரிட்டுருங்க. பெயரிட்டுமா? இங்க இப்போ நமக்கு இந்த மஞ்சள் நிற வடிவம் கிடையாது. இப்போ நம்மளால இதனுடைய சுற்றளவை கணக்கிட முடியும். சுற்றளவை கணக்கிடுவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும்? அளவைகள் இல்லாத இடத்துக்கல்ல நம்ம அளவைகள் போய் எழுதணும். ஏல இருந்து பிக்கு அளவைகள் கொடுத்துட்டாங்க, பில இருந்து சிக்கு கொடுத்துட்டாங்க, சில இருந்து டிக்கு கொடுக்கல, ஜில இருந்து ஹெச்சுக்கும் நமக்கு கொடுக்கல, டில இருந்து ஜி நம்ம கணக்கிடணுமா? வேணாம். ஏன்னா அங்க எந்த ஒரு நீல நிற கோடும் கிடையாது. அதனால நம்ம கணக்கிட வேணாம். நம்ம வெளியாக்கிட்டோம் அந்த மஞ்சள் நிறத்தை. அப்போ இங்கேயும் கொடுக்கல. அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வகத்துடைய கோடுகள் மேலுள்ள கோடுகளும் கீழுள்ள கோடுகளும் ஒரே பகுதி ஒரே சம அளவுல தானே இருக்கும். மேல 16, அப்பனா கீழையும் 16ஆகத்தான் இருக்கணும். அப்பனா நீங்க என்ன செஞ்சுக்கணும்? முத 16 சென்டிமீட்டர் எழுதிக்குங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, கீழே 16, ஆனா இங்க இல்லையே, காலியால இருக்கு. ஏன்னா இங்க மஞ்சள் நிற சதுரம் மன்னிக்கும் செவ்வகம் இருந்தது. இந்த செவ்வகத்தை நம்ம வெளியாக்கிட்டோம். அப்பனா இந்த செவ்வகத்துடைய கோட்டின் அளவு பாருங்க எவ்வளவுன்னு, 2 சென்டிமீட்டர். அப்பனா 16 கழித்தல் 2 சென்டிமீட்டர் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 14 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஆனா இந்த 14 சென்டிமீட்டரை நம்ம இங்க எழுத முடியாது. சில இருந்து டி 14, ஜில இருந்து ஹெச் 14 வராது. இங்க என்ன நம்ம செய்யணும்னா, இந்த 14 சில இருந்து டிக்கும் ஜில இருந்து ஹெச்சுக்கும் பிரிக்கணும் சமமா. அப்ப பிரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க நமக்கு 14 கிடைச்சிச்சு தானே. இந்த 14 சென்டிமீட்டரை நம்ம 2ஆல வகுத்தல் செய்யணும். 2ஆல வகுத்தல் செஞ்சோம்னா நமக்கு 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ சில இருந்து டி 7, ஜில இருந்து ஹெச் 7 சென்டிமீட்டர். நம்ம கீழே எழுதிக்க வேண்டியதான். இங்கேயும் அளவை எழுதிருங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஹெச்ல இருந்து ஏக்கு அளவை இல்ல, ஹெச்ல இருந்து ஏயோட அளவை 8 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க, ஜில இருந்து எஃப்க்கும் அளவை இல்ல, இங்க 6 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த பகுதியில 6 இருக்கு. அப்ப இங்கேயும் 6 தான் வரும். இப்ப எழுதியாச்சா? இது நம்ம இந்த பெயர்களை இணைத்து எழுதிக்கணும். தொடராக எழுதிக்கணும். ஏபி கூட்டல் பிசி கூட்டல் சிடி கூட்டல் டிஇ, ஓகே, கூட்டல் டிஇ கூட்டல் இஎஃப் கூட்டல் ஜிஎஃப்ஜி கூட்டல் ஜிஹெச் கூட்டல் ஹெச்ஏ. மீண்டும் ஆசிரியர் சொல்றேன், டிஜிய கணக்கிடாதீங்க, கணக்குல அது வராது. ஏன்னா அது நீல நிறத்துல அடையாளமிடல, நீல நிறத்துல கருமையாக்கப்படல. இப்போ இந்த எழுத்துக்களை அல்லது பெயர்களை அளவைக்கு மாற்றுங்க. ஏபி 16 சென்டிமீட்டர், பிசி நம்ம பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர், சிடி நம்ம பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர், டிஇ நம்ம பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர், இஎஃப் நம்ம பார்த்தோம்னா 2 சென்டிமீட்டர், அடுத்தது எஃப்ஜி நம்ம பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர், ஜிஹெச் ஓட அளவு 7 சென்டிமீட்டர், ஹெச்ஏ ஓட அளவு 8 சென்டிமீட்டர். இப்போ நீங்க இதை கூட்டணும். சேர்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 60 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த நீல நிற பாகத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் ஆகும். மாணவர்களே, ஆசிரியர் தந்த இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே. நிறைய பயிற்சிகளை செய்யுங்கள். கணிதம் சுலபமான ஒரு பாடமாகும். கணிதம் அறிந்த சமூகமாக நாம் உலா வருவோம். நன்றி.